என்ன செய்வேன் நீ செய்யலாம்? என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் செய்யலாம்? தகலக உன்னை தூக்கி நடப்பேனோ ஐயோ தகலக உன்னை தூக்கி நடப்பேனோ தொட்டு என்னமா நடப்பேனோ இந்த வனந்தனி விட்டு காக்கைகள் ஏறிட்டு பாக்குதடா தம்பி ஆடா காக்கைகள் ஏறிட்டு பாக்குதடா தம்பி புருசிக்காக எறும்பு வரைகுத நாட்டா சக்கர வரிசைக்காக எறும்புகள் வருதாடா நாட்டா ஆடா இந்த வனதனில் புழுதி உரளவோ போனே தம்பி விமர்சனா நான் ஒப்படி அப்பா உன்னை பெறட்டும் முடிவலை தூக்கவும் முடிவலை அப்பா தம்பி பாலவளத்தனில் யார் துணை இல்லை ஐயோ பரமழந்தனி யாரு துணை தம்பி பீமா இப்ப பட்டு தவித்திட இப்படி ஓபவா பீமா உயர் பட்டு தவித்திட விட்டுயிரின் படி போமா இந்த வனத்திலே உன்னை அடக்கம் செய்ய என்னால் முடியதப்பா விரட்ட முடியல நகர்த்தவும் முடியவில்லை நான் யார் என்று தஞ்சம் பண்ணி இருக்கின்றேன் எனக்கு யார் துணை இருக்கிறார் விமர்சனா யார் துணை இருக்கின்றார் ஹலோ நல்ல கண்டு ஒரு சாமி ரோகம் அழுமையும் கண்ணீரும் தாழ்ந்ததாக வாழ்த்து கொண்டு வந்திருக்கிற காரணம் எனக்கு தெரிவிக்க வேண்டும் சாமி, தெரிவிக்க வேண்டும். ஐயா செய்ய பூரு சாமி ரோகம் ஆளக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் பெற்ற ஜனித்த தர்மர் என்று சொல்கிறார். ஒரு காலத்தில் ஒரு திரியோதனுக்கு தலைவலி வந்த காரணத்தால் என்ன போட்டாலும் தீராத வலி வந்துவிட்டது. அந்த அண்டமா அன்றண்டா பட்சம் பாலை கொண்டு வந்தால் என்னுடைய தலைவலி நீங்கும் என்று சொல்ல புருஷா மிருக வளர்ச்சிகள் வந்து பார்க்கும்போது நான் மனிதரை அழிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மிருகம். ஆனால் நான் முட்டை விட்டு குஞ்சு பறிச்சுட்டு சென்றால் வந்து பார்க்கும்போது குஞ்சுகள் இருக்காது. அப்போது வீமன் வந்து படுத்து கிடக்கும்போது குஞ்சுகளை நல்ல பாம்பு எடுத்து சாப்பிட போனது. வீமன் ஒரே அடியாக அடித்து பாம்பை கொண்டு விட்டான்.
நான் வந்து பார்க்கும்போது எனது குஞ்சுகள் சொன்னது, எங்கள் உயிர்காத்த உத்தமனை எழுப்பி உயிரோடு விட்டால் சாப்பிடுவோம், இல்லை என்றால் மடிந்து விடுவோம் என்று சொன்னது. சரி என்று ஒப்புக்கொண்டேன். பீமனை பார்த்தவுடனே எனக்கு ஆசை வந்து விட்டது சாப்பிட்றதுக்கு. பீமா, பாலை கறந்து கிணத்திலிருந்து அறிவேன், நீ உன் உள்ளங்கையால் ஏந்த வேண்டும். உன் எல்லையில் போய்விட்டால் விட்டு விடுவேன், என்னுடைய எல்லையில் பிடித்தால் சாப்பிடுவேன் என்று சொல்லி சபதம் போட்டு வந்தோம். உன்னுடைய எல்லையில் ஒரு காலம் என்னுடைய எல்லையில் ஒரு காலம் இருந்தால் நான் வந்துவிட்டேன் என்றான். நான் பிடித்து விட்டேன் என்று சொன்னேன். அப்போது ஆசாரியை கூப்பிட்டு இறந்த பழக்க சொன்ன காரணத்தால் நான் சொல்லி விட்டுட்டு வந்தேன். தர்மா, எனக்கு தேவை என்னைக்கு படுதோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன் என்று சொன்னேன். அதனால் உன்னால் எடுத்து அடக்கம் செய்ய இயலாது. வாருங்கள், 2 பேரும் சேர்ந்து எடுத்து அடக்கம் செய்து விட்டு செல்வோம். அம்மா புருஷபிரகம், அன்றைக்கு சொன்ன வாக்கு இன்றைக்கு மறைக்கவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தம்பி விபீஷணனை அடக்கம் செய்ய தாங்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே 2 பேரும் சேர்ந்து அடக்கம் செய்து விட்டு நான் அந்த நமோநாரை நோக்கி செல்கின்றேன். அம்மா, நமோநாரை நோக்கி செல்கின்றேன். தருமனா, இதோ அடக்கம் செய்து விட்டோம். அதோ பக்கத்தில் தெரிகிறவார் தாகமுத்து நாகவழி ஆற்றலை போய் குளித்து ஜலக்கிரீடை செய்துவிட்டு வைகுந்தத்துக்கு பெறுவாய். யமபுரி பட்டணம் சென்று வைகுந்தத்துக்கு செல்வாய். அப்படியாக தாயே, சென்று வர வேண்டும். சென்று வருகின்றேன். அப்ப ஜெயம் இந்த தர்மராஜன் சித்தை பெற்று வந்தோரே. தாகமுத்து நாகவள்ளி ஆறான வந்து கொண்டு விட்டேன். இந்த ஆற்றை பார்க்கும்போது 2 கரையும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படி பெருக்கெடுத்து ஓடுகொண்டு இருக்கும் போது ஒரு சுரங்க நில நாய்க்குட்டியானது புண்ண புழு சியோடு பெருந்து வருகிறது. அதை நான் எடுத்துக்கொண்டு தலையில் சுக்கி செல்ல வேண்டும். இதோ செல்கின்றேன். பாண்டவர்கள் துரோபதியை கவர்ந்து, சகாதேவனை கவர்ந்து, நகரனை கவர்ந்து, அர்ஜுனனை கவர்ந்து, பீமனை கவர்ந்து, தர்மன் முழுவதுமே பட்டிலும் கவர முடியவில்லை. அதற்கு லிகிதமும் வரவில்லை. எப்படியாவது சொர்க்கம் செல்ல போகிறார், அது நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் தருமனை நான் சோதிக்க வேண்டும். உண்மையிலேயே தர்ம சிந்தனை உடையவனா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அதற்காக இதோ இந்த நாகமுத்து வழி ஆற்றிலே நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு சிறு நாயாக தோற்றமளிக்கிறேன். அதுவும் சீயும் தடலமாக புண்ணும் சீயும் தடலமாக பிடித்த ஒரு நாற்றமெடுத்த நாயாக தோற்றமளிக்கிறேன். இந்த நாயை அசிங்கம் என்று பார்க்கிறாரா, அல்லது இதை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரா என்று சோதிக்கிறேன். இப்பொழுதே நாயாக தோற்றமளிக்கிறேன். நாயாக தோற்றமளிக்கிறேன். ஆகா, என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த ஆற்றை கடந்து செல்லும் போது சுணங்கன் என்ற நாய்க்குட்டி புன்புழு சியோடு இந்த ஆற்றிலே மிதந்து கொண்டு வருகின்றது. இதை பார்த்தால் பாவமாக இருக்கின்றது. இந்த நாயை தூக்கி தள்ளி வைத்து நான் அக்கறையோடு சேர்க்க வேண்டும். ஏலா ஏலா ஏலேலா ஏலா 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 ஏல
மகனே, இதோ உன் மகன். கோடான ஒரு நமஸ்காரம் தந்தையே. ஹலோ ஹலோ, என்ன கொஞ்சம் வாழ வை. இது ஹலோ 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 தந்தையே. தாகமுத்து நாகாவளி ஆறு வந்தவன் போல் ஒரு சுணங்கல நாய்க்குட்டி வந்தது. அதை எடுத்து இருக்கிற வந்தவுடன் தாங்களை கண்டேன் தந்தையே, தாங்களை கண்டேன். மகனே தர்மேந்திரா, உன்னை சோதித்தேன். இந்த நாகமுத்து ஆற்றிலே நீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே சிறு நாய்க்குட்டியாக தோற்றமளித்தேன். இதை அசிங்கம் என்று எண்ணுகிறாயா, அல்லது இதை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாயா என்று நான் சோதித்தேன். ஆனால் செய்யும் தரலமாக ஒரு நாற்றமெடுத்த நாய்க்குட்டியாக இருந்தாலும் கூட அதை காப்பாற்ற வேண்டும் என்று அள்ளி நெஞ்சிலே அணைத்தாய். நீர் பெருகியது. நீர் பெருகியவுடன் அந்த நாயை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டாய். உன்னுடைய தலை முழுவதும் செய்யும் தரலமாக வந்தாலும் கூட அந்த நாயை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கிறாய். உன்னுடைய தர்மத்தை மிகவும் மெச்சினேன் தர்மேந்திரா. உன்னுடைய தர்மத்தை மிகவும் பாராட்டுகிறேன் தந்தையே. ஆனால் உன்னுடைய சகோதரர் உடன் பிறந்தவர்கள் அனைவர்களையுமே ஒவ்வொருவராக வந்தேன். அப்பொழுதெல்லாம் எப்படி அப்பா மனமுறுத்தாய். என்னுடைய இதயமே கல்லார, என்னுடைய இதயமே கலங்கிய போதிலும் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டிருந்தாயே, அதுதான் என்னவென்று புரியவில்லை மகனே. அட எப்படி மானதாயோ ஏ தர்மராஜன், எப்படி மானதாயோ, எப்படி மானதாயோ, எப்படி மானதாயோ, அட எப்படி மானதாய், எப்படி மானதே விட்டு, எப்படி மானது வந்து சொல்படி நான் பெறவிட்டு, எப்படி மானதாயோ ஏ தர்மராஜன், எப்படி மானதாயோ, எப்படி மானதாயோ, தர்மராஜா எப்படி மானதாயோ. மகனே, தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டிருந்தாயே, உன்னுடைய ஐவர்களுக்கு மனைவியான துரோபதை உயிரை கவரும் நேரத்திலே எப்படி அப்பா மறுபுறுத்தாய். இந்த குடும்பத்து கேதிதாரும் நியாயமோ பூமியும் என்று, குடும்பத்து கேதிதாரும் அருமை தேர்வு பெற்ற, குடும்பத்து கேதிதாரும் நியாயமோ பூமியும் என்று, குடும்பத்து கேதிதாரும் அருமை தேர்வு பெற்ற, கூடுவிட்டு ஆதி பிரிந்த போது எப்படி மானதாயோ ஏ தர்மராஜன், எப்படி மானதாயோ. ஐவர்களுக்கு மனைவியாக விளங்கிய உங்களுடைய துரோபதையை கவர்ந்த நேரத்தில் எப்படி அப்பா மனம் மறுத்தாய் மகனே. அடப்பூவே சுல்தாரி மானம் மாவில் தையார் சொன்ன, பூவே சுல்தாரி மானம் மாவில் தையார் சொன்ன, பூவே சுல்தாரி மானம் மாவில் தையார் சொல்ல, தேவன் தாயவு செய்த சகதேவன் செத்த போது எப்படி மானதாயோ தர்மராஜா, எப்படி மானதாயோ. மகனே, உன்னுடைய தம்பி சகாதேவனுடைய உயிரை கவரும் பொழுது எப்படி இருந்தாய், எப்படி மறுபறுத்தாய். நகரை உடைய உயிரை கவரும் பொழுது எப்படி அப்பா மறுபறுத்துக் கொண்டிருந்தாய் மகனே. அடப்பரிச்சல் மிக உடையோர் எரிச்ச பீராகலரே செல், பரிச்சல் மிக சூழ்ந்தே எரிச்ச மனாவனத்து, எரிச்ச பீராகலரே செல், அர்ஜுனன் செத்த போது எப்படி மானதாயோ
அழகலே மன்மதனை போன்றவர் அனைவராலும் அண்ணவனுடைய அழகுக்கு நிகரானவன் எவனுமே இல்லை. அப்படிப்பட்ட அர்ஜுனன் இருந்தபோது எப்படி படம்படுத்திக் கொண்டிருந்தாய்? உங்களை எல்லாம் அள்ளி தூக்கும் பலமுறை தேவன், அந்த ஆற்றிலே அள்ளி தூக்கி வந்து வரக்கூடியவன். அவன் இருந்தபோது உன்னுடைய மனதை எப்படி கல்லாக்கி கொண்டிருந்தாய்? மகனே தர்மேந்திரா, உன்னை நான் மிகவும் மெச்சினேன். இருந்தாலும் நீ நேராக சொர்க்கம் செல்லக்கூடியவன். இந்த நரகத்திற்கு வர காரணம் என்ன? சொல்லுங்கள். எதற்காக வந்திருக்கிறாய் தெரியுமா? தெரியவில்லை, சொல்லுங்கள் தந்தையே. நீ தவறு செய்திருக்கிறாய். தவறா? ஆமா. என்ன தவறு செய்தேன்? என்ன தவறு என்று உனக்கு தெரியவில்லை. 18 நாள் போர் நடக்கும் நேரத்தில் துரியோதனனுடைய படை மிகவும் விராக்தியோடு போர் புரிந்த நேரத்திலே தாங்கள் பாண்டவருடைய படையை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். கண்ணவரார் யோசிக்கிறார், விட்டு வைத்தால் நிச்சயமாக பாண்டவரை அழித்து போகிறார். எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று கண்ணவரார் என்ன சொன்னார் தெரியுமா? அசுவத்தாமன் தலைமையிலே போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போரிலே அசுவத்தாமன் இறந்து விட்டார் என்று போர் முரசு தாங்கள் கொட்ட வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது தாங்கள் கூறினீர்கள், கண்ணா, என்னுடைய வாயில் எப்பொழுதுமே நான் பொய்யான வார்த்தையை பேசியதில்லை, அதனால் நான் எப்படி பொய் சொல்ல முடியும் என்று சொல்கிறாய். வேறு யாரு சொன்னாலும் துரியோதனன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தர்மனுடைய வாயிலே இந்த வார்த்தை வந்தால் தான் அவன் ஏற்றுக்கொள்வான். அதனால் நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று கண்ணபுரான் கூறுகிறார். கண்ணபுரானுடைய வார்த்தையை மீறாமல் போரிலே அசுவத்தாமன் மாண்டு விட்டார் என்று போர் முரசு கொட்டுகிறீர். அப்பொழுது துரியோதனன் போரை நிறுத்தி விடுகிறார். அந்த நேரத்திலே கண்ணபுரான் ஏவி விடுகிறார். இப்பொழுது அடித்து நொறுக்குங்கள், துரியோதனனுடைய படைகள் முழுவதுமே அடித்து விடலாம் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் துரியோதனனை அழைத்து விடுகிறீர்கள். அந்த பொய் சொன்ன வார்த்தை, நீ நேராக சொர்க்கம் செல்லக்கூடியவன். அந்த ஒரு பாவத்திற்காக இந்த நரகத்தை சுற்றி பார்க்க வேண்டிய காலகட்டாயம் வந்திருக்கிறது. அதனால் இந்த நரகத்தில் என்ன பாவம் செய்திருக்கிறார்கள், பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதை ஒரு முறை சுற்றி பார்த்து வந்துவிட்டாலே நீ செய்த பாவம் தீர்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு உன்னை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். சுற்றி பார்த்து வருகிறீர்களா? தந்தையே, தாங்களுடைய கிங்கிலே பிரகாரம் நான் இந்த நரக்குழியில் சென்று 7ஆம் நாள்களை பார்த்து வருகின்றேன். தந்தையே, சென்று வருகின்றேன். யார் அவன்? நல்ல மனிதன். நல்ல மனிதனா? மகாபாரதத்தில் ஒரு மாபெரும் கதாநாயகன் என்றால் நானாகத்தான் இருக்க வேண்டும். அத்தனை நல்ல மனிதன். துரியோதனன் என்பவனை ஒருவனை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள்? அட பாவி துரியோதரா. யாரு பாவி? துரியோதனன் என்றால் சாதாரணம் அல்ல. ஐய, எவனவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாண்டவர்களுக்கு பங்கு பெறக்கூடியவன் இருந்த நேரத்தில் பாண்டவன் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதிலும் அன்று சூழ்ச்சி செய்தேன். எப்படி? குடிக்கும் ஜலந்தனிலே கொடிய நஞ்சை கலந்து சண்டாளன் தப்பித்து விட்டான். என்ன? குடிக்கும் ஜலந்தனிலே நஞ்சை கலக்கின்ற பொழுது சண்டாளர்கள் தப்பி விட்டார்களே என்று எண்ணி மனதிலே எண்ணி மறுமுறை வஞ்சம் வைத்து போகும் அழியங்க பொய்க்குழியை வெட்டி வைத்து இறந்து விடுவார்கள் என்று முடிந்ததா? அதிலும் தப்பித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எனது வீடு புதிய இல்ல திறப்பு விழாவிற்கு அழைப்பது போல் அழைத்து அந்த அரண்மனையில் வைத்து அக்கினியை மூட்டி வைத்தேன். சண்டாளன் பாவி உள்ள விட்டா. மாமன் மாயக்கண்ணன் கிருபையாலும் அவர் தந்த ஒரு நல்ல ஆதரவாலும் சண்டார்கள் தப்பித்து விட்டார்கள். இதுதான் தருணம். துரியோதனனுக்கு இதுதான் தருணம். அந்த லோகத்தில் சந்திக்க முடியாத இவன்
தோல்வியை ஆ, இந்த லோகத்தில் இவன் தோல்வி பற்றி வெக்கி குனிந்திருப்பதை நான் பார்க்க வேண்டும். தர்மன், அதோ தருமன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனை இந்த நரகத்திலே அழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். ஆகா, எனது தந்தை பிரகாரம் பார்த்தவர் சொன்னார். அப்படி பார்த்து வரும்போது எனது பெரியப்பா மகன் திரியோதரன் வத்திரவர்த்தனம் வணங்காமணி மன்னன் இந்த அன்னக்குழி புழுக்குழி ஸ்ரீ இலும்பு பார்த்து கொண்டிருக்கின்றான். என் தர்மத்தில் பாதையை கொடுத்து அவன் இதோ ஊனாங்கனை கொடுத்து அவளை மேட்டை இழுக்கின்றேன். அண்ணா திரியோதனா வாருங்கள், அண்ணா திரியோதனா வாருங்கள். இழுத்து போடு. ஆகா, அங்கேயும் கெட்டன வைத்து என்னை கொலை நினைத்தான், இங்கேயும் கெட்டன வைத்து என்னை கொலை நினைத்தான். இருந்தாலும் என் தர்மத்தில் பாதை கொடுத்து நான் அவனை மேட்டை இழுத்து சென்று என் தந்தையிடம் சென்று அழைத்து செல்கின்றேன். அண்ணா எழுந்து வாருங்கள், அண்ணா எழுந்து வாருங்கள், அண்ணா எழுந்து வாருங்கள். தந்தையே, தந்தையே. அங்கே இவனை எழுப்பியவன் யார்? துணை தர்ம இவனை எழுப்பியவன் யார்? இவனை எழுப்பினவன் யார்? ஒரு நேரமாக இவனை எழுப்பினவன் யார்? அங்கே இவனை எழுப்பியவன் யார்? துணை தர்ம இவனை எழுப்பியவன் யார்? இவனை எழுப்பினவன் யார்? ஒரு நேரமாக இவனை எழுப்பினவன் யார்? அந்த சட்டாளம் பாவியை கொல்லாமல் விட மாட்டேன். செய்தவன் இவனை எழுப்பினவன் யார்? ஒரு நேரமாக இவனை எழுப்பினவன் யார்? அந்த சட்டாளம் பாவியை கொல்லாமல் விட மாட்டேன். பாவியை கொல்லாமல் விட மாட்டேன். எழுப்பியவன் யார்? துணை தர்ம இவனை எழுப்பியவன் யார்? இவனை எழுப்பினவன் யார்? ஒரு நேரமாக இவனை எழுப்பினவன் யார்? தர்மா, தந்தையே, அவனை அட்டக்குழியிலே போட்டிருந்தேன். ஐயையா. அவன் செய்த அக்கிரமத்திற்கு இந்த துரியோதரனை அட்டக்குழியிலே இட்டிருந்தேன். அண்டவனை ஏன் பேரேற்றினாய்? தந்தையே, என்ன இருந்தாலும் என்னுடைய பெரியப்பன் அல்லவா, தானாலே விட்டாலும் தன்னுடைய சரீரமான அல்லவா, கல்லால் இருந்தவனை சொல்லால் எதைக்கூடாது. ஆகவே என்னுடைய தர்மத்தில் பாதையை கொடுத்து அவனை இழுத்து வந்து விட்டேன். தாங்கள் தான் இவனுக்கு ஏதோ ஒரு தர்மா, பதி தர வேண்டும் தர்மப்பட்டணத்தில். இதில் இருந்து என்ன புரிகிறது? தான் ஆராட்டியும் தன்னுடைய சதையாடும். உண்மைதான். அதாவது பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் கூறுகிறேன், அண்ணன் தம்பிகளாக இருப்பீங்க. ஒருவர் அவர் போன பாதையிலே நடக்க மாட்டீங்க. அவளை பகை மனசில் அவளை அழுத்த பேச மாட்டீங்க. ஆனா அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையாவதும் அடுத்தவர்கிட்ட அவர் அண்ணனோ தம்பியோ சிக்கிக்கிட்டார் வையே, உங்க மனசு இடம் கொடுக்காது. எப்படியாவது அண்ணவனை காப்பாற்ற வேண்டும். தன்னுடைய சரீரமே ஆடும். அதைத்தான் இப்பொழுது நீ செய்திருக்கிறாய். உண்மைதான் தந்தையே. அதற்குத்தான் கூறுகிறார், தானாராட்டையும் தன்னுடைய சதையாடும். அண்ணன் தம்பியினுடைய பாசம் தன்னுடைய இரத்த பாசத்தால் அட்டக்குழியில் இருந்தவனை மேடேற்றி இருக்கிறாய். உண்மை. தெரியாதிரா, இனி உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்னுடைய கோட்டை காவலிலே வாசல காவல், கோட்டை வாசலிலே காவலாக நிற்க வேண்டும். எமதூதனாக. அது பற்றிலுமல்ல, இந்த உலகத்திலே உயிரை கவரும் பொழுது என்னுடைய பெயர் வரக்கூடாது. அந்த பெயர் நாமத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? என்ன பேரு? அட பாவி துரியோதனா, ஆகா, நல்லா தானே இருந்த, செத்து போயிட்டியே. அப்படிங்கிற ஒரு பெயரை நீ வாங்கிக்கணும். வாங்கிறியா தம்பி? சரியா? ஆமா, இந்த பேர் கிடைக்கிறது பெருசுப்பா. எப்பொழுதுமே அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அந்த பாவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகட்டும். தர்மா, உன்னுடைய பாவம் கழிந்து விட்டது. தந்தையே உன்னை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? சொல்லுங்கள். தங்க ரதம் செய்து ஓஹோ, அந்த ரதத்திலே தாங்களை அமர்த்தி
சொர்க்கத்திலே 4ஆம் படியிலே அமர வைக்க வேண்டும். 4ஆம் படி. ஆமா, ஒரு படி கீழ். அதையும் கண்ணன் தான் செய்திருக்கிறார். எப்படி? அதாவது அந்த பொய் சொல்லாமல் இருந்திருந்தார், தேவர்களுக்கே அங்க வேலை இல்லை. அதனால் தான் தருமரை ஒரு பொய் சொல்ல வச்சு ஒரு படி கீழே இறக்கி வச்சிருக்காரு. அதுவும் ஆக்கல் அழித்தல் எல்லாமே கண்ணபரான். அவர்தான் இந்த ஒரு பொய் சொன்ன காரணத்தினால் உனக்கு 4ஆம் படியிலே அமர வைக்கப் போகிறேன். ரதத்திலே அமருங்கள், பரிவட்டத்தை கட்டி உனக்கு 4ஆம் படியிலே அமர வைக்கப் போகிறேன். அத்தோடு உனக்கு சூளத்தாலையும் பாசத்தாலையும் ஆசீர்வாதம் கொடுத்து உன்னை 4ஆம் படியிலே அமர வைக்கிறேன். அப்படியாக